உங்களுக்கு தெரியுமா? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் வரலாறு 1960ஆம் ஆண்டு. இன்றைக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைந்துள்ள இடத்தில் சாதாரணமல்லாத ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தின் காய்கள் கசப்பாக இல்லாமல் இனிப்பு சுவையுடன் இருந்ததாகவும், அதைவிட ஆச்சரியமாக அந்த மரத்திலிருந்து பால் போன்ற திரவம் வழிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கண்ட ஊர் மக்கள் அந்த காய்களை உண்டு வந்த நிலையில் அதை சாப்பிட்ட அனைவருக்கும் உடலில் இருந்த பல்வேறு நோய்கள் மற்றும் தீராத வியாதிகள் குணமடைந்தன. 1960ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய கடும் புயலால் அந்த அதிசய வேப்ப மரம் சாய்ந்த பிறகு அதன் அடியிலிருந்து தானாகவே ஒரு கல் தோன்றியது. அதுவே சுயம்புவாக வெளிப்பட்ட அன்னை ஆதிபராசக்தி என்று பக்தர்கள் நம்பி பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்தனர். பின்னர் 1970ஆம் ஆண்டு அந்த சுயம்பு கல்லுக்கு அருகில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதன் பின்னர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் சக்தி வழிபாட்டின் மிக முக்கியமான திருத்தலமாக விளங்கத் தொடங்கியது. இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி என்ற நாமத்தை உச்சரித்து அன்னையின் அருளை பெற இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர்.